ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு தேவையில்லைன்னு எடுத்து போடுற வெங்காய தோலை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி வந்திருக்கு, எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், எந்த பக்குவத்தில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம வீடியோவில் இருக்குது. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம வெங்காயத்தோல் எடுத்துக்கலாம். வெங்காயத்தோல் நம்ம வேணான்னு தூக்கி போடுவோம். அதை தூக்கி போடாதீங்க. இனிமேட்டு அதை சேமிப்பு வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம ஒரு ஹேர் டை போட போகிறோம். பாருங்கள், வெங்காயத்தோல் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எல்லா தோலையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டையே போடுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயத்தோல் எடுத்துருக்கோம். வெங்காயத்தோல் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா, கிராம்பு ஒரு 10-15 கிராம்பு எடுத்துருக்கோம். அந்த இதோடு சேர்த்து கிராம்பையும் போட்டுக்கலாம். கிராம்பு எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த கிராம்பையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம். நம்ம அதையும் உருவி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கிடைக்கும், அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் பக்காவாக இருக்கும். இன்றைக்கி நரைமுடின்றது எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நரைமுடின்றது அதிகமாக இருக்குது. நம்ம நரைமுடியை அதிகமாக வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வெளியில் போய் நம்ம வாங்காமல் நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி ஹேர் டைலாம் பண்ணி நம்ம முடியை கருமையாக்கிக்கணும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். பாருங்கள், நல்லா கருகுது. இன்னும் நல்லா கருகி வரணும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கருகி வந்துருச்சுன்ட்டு. இன்னும் நமக்கு அது கருகணும். வெயிட் பண்ணுவோம். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு டீப் ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கரிஞ்சு வந்தால் தான் நமக்கு அதை நல்லா நுணுக்கி நம்ம எடுக்க முடியும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. அந்த கங்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். எடுத்து கீழே வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போது அதை லைட்டாக கிண்டி விடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். அந்த கங்கெல்லாம் அணையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள், நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போடாமல் நம்ம கையிலேயே அதை நல்லா நைஸாக அரைச்சிடணும். நம்ம அந்த இரும்பு கடாயிலேயே நம்ம போட்டு செய்யும் பொழுது இன்னும் அருமையான கலர் கிடைக்கும், கருப்பு கலர் கிடைக்கும். அதனால தான் நம்ம இரும்பு கடாயிலேயே, நம்ம ரெடி பண்ண கடாயிலேயே அதை போட்டு, நம்ம உரல் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அந்த உரலை வச்சு நம்ம நல்லா அதை அரைச்சிடணும். நல்லா மையாக அரைச்சி வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மையாக அரைக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு நமக்கு மையாக கிடைச்சா தான் நமக்கு நைஸாகவும் இருக்கும், ரெண்டாவது கருமையாகவும் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீடியோவை முறையாக பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். நாங்கள் போட நீங்கள் உடனே அந்த வீடியோவை வியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். நல்லா நைஸாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம். ஏன்னா நம்ம வெங்காயத்தோலில் செஞ்சுருக்கறனால நமக்கு மிக்ஸி ஜாரில் போடாமல் நம்ம உரலை வச்சு நம்ம ரெடி பண்ண அதே கடாயிலேயே போட்டு நம்ம அதை அரைச்சி நல்லா அரைச்சிடணும். நல்லா எந்த அளவுக்கு நமக்கு மையாக வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இன்னும் நல்லா மையாக வரணும். அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமப்பட்டால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் பாருங்கள், அதை அப்படியே நைஸாக நல்லா எந்த அளவுக்கு நைஸாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக்குங்க. நமக்கு நைஸாக ஆக நமக்கு கருமை நிறம் கிடைக்கும். ரெண்டாவது நமக்கு ஹேரில் போட்டாலும் சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக வரணும். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக ஆக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நைஸாக ஆக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டும் பக்காவாக கிடைக்கும்.
நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற பொருள் தான். ஆனால் அதை வச்சு நம்ம ஒரு ஹேர் டை ரெடி பண்ணணும்னு நம்ம நினச்சோம். அதே மாதிரி ரெடி பண்ணோம். அதுவும் பக்காவான ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அதை மையாக அரைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களா. கையிலேயே நல்லா அழகாக ஒட்டுற அளவுக்கு நம்ம மையாக்கிட்டோம். இந்த அளவுக்கு நம்ம மையாக்கினா தான் நமக்கு ரிசல்ட்டும் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அந்த உரல்லேருந்து நம்ம எடுக்கலாம். அந்த உரலில் இருக்கிறதையே நமக்கு அவ்வளோ கருமைத்தன்மை கிடைக்குது. இப்போ நம்ம இரும்பு கடாயில் உள்ள இதெல்லாம் எல்லாமே அப்படியே ஒன்று சேர்த்துக்கலாம். நமக்கு சூடு இன்னும் ஆறலை. அந்த சூடோடையே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம உரலை வச்சு நல்லா மையாக அரைச்சிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருந்தால் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும் போதும் சூப்பராக நைஸாக இருக்கும். இல்லைனா குறன்னு இருக்கும். திப்பியாக எல்லா இடத்துலையும் போய் படாது. அதனால் நமக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக ஆக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம என்னென்னா இதை ஒரு தனியான ஒரு பவுலில் அல்லது ஒரு வெள்ளை பிளேட்டில் நம்ம அதை மாற்றிக்கலாம். பாருங்கள் எடுத்தாச்சு. எடுத்து நம்ம தனியாக மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நம்ம அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி எங்கள் சேனலில் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம், பார்த்து லைக் பண்ணலாம். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு புதுவிதமான மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் லைக் போடுங்க மக்களே. லைக் மட்டும் போடாமல் மறந்துடாதீங்க. லைக்கை போடுங்க. பாருங்கள் அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறைய யோசிச்சு வச்சுருக்கோம். நிறைய வீடியோ போடுவோம். இந்த பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். பேராஷூட் ஆயில் வாங்கியிருக்கோம். அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் 2 பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நல்லா அதை நல்லா மையாக நமக்கு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு ஒரு நல்ல மை தன்மை கிடச்சிரும். ஆமாம் பாருங்கள் இது எனக்கு மட்டுமே தான் பண்ணது. அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணும்போது நிறைய நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது எனக்கு மட்டும் அப்படின்றதுனால இவ்வளோ தூரம் வந்துருச்சு. நல்லா இந்த பெரிய ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீசையெல்லாம் நரைச்சிருக்கும். ஸோ அதிலலாம் லைட்டாக விரலை வச்சு அப்ளை பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கருகருன்னு ஆயிரும். முடியும் கருகருன்னு இருக்கும். நல்லா சைனிங்காகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டைனா நம்புவீங்களா? அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். பாருங்கள் கையிலே எந்த அளவுக்கு ஒட்டுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.